இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து விஜய் வந்து சேர வர சொல்லி நாலா பக்கமும் வற்புறுத்துறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது இப்போ அரசியல் சூழ்நிலை அவனுக்கு தெரியாது. அதனால் யாருன்னா சொல்லி கொடுத்தாங்கன்னா வந்துடுவார், வேறு வழி கிடையாது. அவர் வந்து தனி போய் கொம்பு நடன்னு பார்க்குறாரு, அது முடியாது. அவர் ஏன்னா இப்போ ஏற்கனவே அவர் டிமாண்ட் வைக்கிறதில்ல, கருவு பிரச்சனை. அந்த டிமாண்ட் எல்லாத்தையும் பண்ணால் வேறு வழி இல்லைன்னு வந்து சேர்த்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எவன் எப்படி போகிறான்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ விஜய் வந்து இன்னைக்கு ஒரு மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குது. இதனால் வந்து ஒரு வேளை அதிமுக என்டிஏவோட சேர்ந்து ஜெயிக்க முடியாது, இல்லை விஜய் வந்தால் கொஞ்சம் ஜெயிச்சாலான்னு சொல்லி அவங்க கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஏடிஎம்கே ஒருத்தர் விஜய் சாக மாட்டாங்க. அது எப்படி தெரியுமா, அவங்க வந்து பிஜேபி கூட்டணி கொடுப்பாங்க. பிஜேபி கூட்டணி அவனுக்கு 20 சீட்டில் தான் அவங்க ஒதுக்க முடியும். பிஜேபி என்ன ஒதுக்காங்களோ அந்த சீட்டை தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அவன் தனிப்பட்ட முறை 200 சீட்டு 100 சீட்டுன்னு கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து ஏடிஎம்கே கொடுக்க மாட்டாங்க. கன்ஃபார்மாக ஏடிஎம்கே சேர்க்காது. என்டிஏ இப்போ கூப்பிடல, ஆரம்பத்துலேருந்தே கொடுத்தாக்குறாங்க. ஆரம்பத்துலேருந்தே அவரும் இது வரைக்கும் பிஜேபியை குறை சொல்லி பேசுனதில்லை. பிஜேபி இது வரைக்கும் குறை சொல்லி பேசணும், இனிமேல் பேச மாட்டார் இனிமேல். ஏன்னா அந்த போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இப்போ குறை சொல்கிற வாய்ப்பு இருக்குது, போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுக வந்து என்னோட எதிரி, கொள்கை எதிரி வந்து பிஜேபின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏன் குறை சொல்ல மாட்டேங்க? உனக்கு எவ்வளவோ இடத்துல கொடுக்குறாங்க, படத்துலேருந்து எல்லாமே ரொம்ப குறைச்சல் கொடுத்தா இருக்கிறாங்க. நீ பிஜேபியை குறை பேச முடிய காரணம் என்ன? இப்போ இன்றைக்கி இருந்தால் போய் சேரணும், டெபுட்டி சிஎம் போஸ்டிங் தருவாங்கன்றது தானே. எதுவுமே யாரும் குறை சொல்லி பேச மாட்டேங்கிறேன். குறைச்சலாமல் இருக்கிறது ஏற்கனவே தெலுங்கானா இவர் பேசுனாருன்னா, பவன் கல்யாண் பேசுனாரு. என்ன காரணம்? நான் முதல்ல இப்படி தான் ஆரம்பித்தேன், அது வேலைக்கு ஆகலை. அப்புறம் இந்தியோட கூட்டணி வச்ச பிறகு தான் எனக்கு இந்த பவர் கிடச்சிது. அதே தான் சொல்கிறாரு. அவர் அதை சொல்லி அவர் சிரஞ்சீவி அந்த மாதிரி சொல்கிறார். சிரஞ்சீவி அதான் சொல்கிறாங்க சொல்லி பவன் கல்யாண் சிரஞ்சீவியை சொல்கிற எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அவர் இந்த மாதிரி தான் அவரும் கூட்டம் பயங்கரமாக கூடிச்சு. ஆனால் அவருக்கு ஓட்டு வங்கி விடலை. அதனால் நீங்கள் வந்து எங்களோட என்டியோட இணைங்கன்னு சொல்லி அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. அவருக்கு ஏற்கனவே அதிமுகவோட என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க. ஒருவேளை அதிமுகவுக்கு நிறைய ஓட்டு இல்லை, விஜய்க்கு தான் அதிகமான ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அழைக்கிறாரோ அமித்ஷா? அந்த காரணம் கிடையாது. எல்லோரும் மாஸ்க் கட்டுறதுனால எல்லாம் அழைக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு 10% ஓட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அதிமுக கூட்டிங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் டிஎம்கே ஏடிஎம்கேனா இந்த 2 தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வர முடியும். வேறு பிஜேபி வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அரியணையில் உட்கார்றதுக்கு இந்த 2 கட்சிகளுக்கு மட்டும்தான் அதான் இருக்குது. இவங்களுக்கு அந்த தார்மீக உருவம் யாருக்கும் கிடையாது. கூட்டணி வச்சுக்கிட்டா கூட மாதம் வரலாம் அப்படின்னு சொல்லி தான் பேசுகிறாங்க தவிர மற்றபடி இவங்க வந்து வந்தால் தான் ஜெயிச்சதுன்னு கிடையாது. திமுக எதிரி, பாஜக கொள்கை எதிரியை எதிர்த்து தான் இப்போ அவர் போராடின்னு இருக்கிறார். இப்போ சப்போஸ் இவர் மேலே இருக்கிற வழக்குகளெல்லாம் காரணம் காட்டி வந்தால் அவரை வாஷிங் மிஷினை போட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சாக்கா சேர்ந்துருவார். இல்லை நான் சொன்னது வந்து கொள்கையில் உறுதியாக இருக்கிறேன், அவங்க கொள்கை எதிரி தான் அப்படி நினச்சி இவர் ஸ்டாண்ட் பண்ணார்னாக்கா இவர் களத்தில் நிற்கிறதுக்கு சரியான ஆள். அப்படி இல்லையா இவரும் 10ஓட 1 தான். இப்போ விஜய் இது மாதிரி என்டிஏ கூட்டணிக்கு வராங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஒருவேளை அமித்ஷா வந்து ஒருவேளை சிபிஐ கைவசத்தில் இருக்க எப்படியாவது விஜயை நம்ம இழுத்தரணும், அப்போ தான் அதிமுக விஜய் என்டிஏ 3 கட்சி சேர்ந்து அடுத்து தமிழ்நாட்டில் வந்து 2027 ஆட்சிக்கு வர முடியும்னு நினைக்கிறாங்களா? இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி அவர் ஒரு வேளை கூப்பிட்றாங்களோ? நிச்சயமாக இருக்கலாம். பீகார் மாரி இங்கே ஆயிடம் போல தெரியும். அதிமுக தவேக பிஜேபி எப்படி நிதிஷ்குமாருக்கு வந்து சிஎம் ஆசை காட்டி அவர் இது உட்கார வச்சாங்களோ அதே மாதிரி இங்கே அதிமுக காலி பண்ணிவிட்டு இவங்க தவேக்காமல் இவர் கூட்டணி போகலாம். பவன் கல்யாணுக்கு ஒரு மாதிரி அங்கே எப்படி டெப்யூட்டி சிஎம் ஆகுறாரோ இங்கே இவர் டெப்யூட்டி சிஎம்மாக போட்டு வந்து இவர் சிஎம்மாக வந்து ஒரு ஐடியா பண்ணுவார் பிஜேபி. ஆனால் ஆமாம், அந்த கான்செப்டில் வந்து காய் நகர்த்துறாங்க. ஆனால் இவர் அங்கே போனார்னாக்கா அதே கதி தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு போக மாட்டார்னு நினைக்கிறேன். போனார்னாக்கா இவர் அவ்வளோ வாஷிங் மிஷின் தான் இவரும். வாஷிங் மிஷின் எப்படி? நீங்கள் வாஷிங் மிஷின் எப்படி சொல்கிறீங்க? ஏங்க இங்கே பண்ணிட்டு ஊழல் பண்ணுறவங்க போகும்போது வெள்ளையாக போகிறான், வரும்போது பார்த்தா காவியாக வரான். உதாரணத்துக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை அதிமுக ஜெயலலிதா இருக்கும்போது பேச்சுவார்த்தை இங்கே நடக்கும்.
ஒன்று பாய்ஸ் கார்டில் நடக்கும், இல்லை கட்சியோட தலைமை அலுவலகத்தில் தான் நடக்கும். இவர் அங்கே கூப்பிட்ட உடனே பேச்சுவார்த்தைக்கு டெல்லிக்கு போகிறாரு. அப்போ என்ன அர்த்தம் அது? அங்கே இன்ஜெக்ஷன் கொடுக்கறத வச்சு தானே இவர் இங்கே வந்து சொல்கிறாரு. அது சாதாரண இப்போ ஒரு பாமர மக்களுக்கு கூட தெரியும். இது வந்து உன்னிப்பாக இப்போ கவனித்தாலே அரசியல் நோக்கர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுதான் ப்ராக்டிக்கலான உண்மை. தான் அவர் அப்பயே போயிருப்பார். ஒரு விஷயத்தில் அவர் தெளிவாக இருக்கார். ஆனால் பிஜேபி ஆரம்ப காலத்துலேருந்தே அவர் எதிர்த்து தான் பேசிகிட்டு இருக்காரு. பிஜேபிக்கு சப்போர்ட்டாக ஒரு நாள் கூட பேசலை. அது நம்ம வந்து அது வந்து யாரும் சொல்லவும் பொய்ன்னு சொல்ல மாட்டாங்க, அது உண்மை. அவர் அன்னையிலேருந்து பிஜேபியை வந்து அவர் ஏற்றுக்காம தான் பேச. அன்னைக்கு வந்து டிஎம்கேவும் பயங்கரமாக அவர் தாக்கி விஜய் பேசிட்டு இருந்தார். இடையில் வந்து இந்த கரூர் மீட்டிங் நடந்தது இல்லையா, அந்த மீட்டிங்கில் 41 பேர் பலியானாங்க. அந்த பிரச்சனையும் போது கூட வந்து பிஜேபியெல்லாம் யாரும் அவரை கூப்பிட்டு கூட ஒரு வார்த்தை கூட பேசலை, ஒரு ஆதரவும் சொல்லலை. அந்த நிலையில் கூட அவர் வந்து அப்பயும் பிஜேபி எதிர்த்தான் பேசினார். உடனே திடீர்னு அந்த கேஸை வந்து டெல்லி சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. இடையில் வந்து விஜய் வந்து எல்லாரும் இது பண்ணி கொஞ்சம் இதுவாக தான் ரொம்ப ஒரு விக்கெட்டான சூழ்நிலையில் உட்காந்துருந்தார். அன்றைக்கி கூட பாவம் அவர் ஒரு ஆக்டர்ன்ற முறையில் நான் சொல்கிறேன், ஒரு கட்சி தலைவராக நான் சொல்ல, ஒரு நடிகர்ன்ற முறையில் நான் சொல்கிறேன். அன்றைக்கி அவர் ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி ஒரு 41 பேர் இறந்துட்டாங்களே, அவங்கள கூட போய் பார்த்து ஆறுதல் சொல்லக்கூட முடியாத சூழ்நிலையில் அவர் தள்ளப்பட்டாங்க. அன்றைக்கி வந்து ராகுல் காந்தி அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினாங்க. அதெல்லாம் ஒரு இது தான். ஆனால் அவர் இது வரைக்கும் வந்து பிஜேபி கூட்டணியை பற்றி ஆதரித்து அவர் பேசவே இல்லை. கண்டிப்பாக பேசல, டெஃபினட்டாக. சேர்றது சேர்ந்தான்னா சேரட்டினா நமக்கு என்ன? நம்ம கூட்டணி வெட்டி கூட்டணி. அது சேர்ந்தாலும் வராது, சேரலைனாலும் வராது. சேர்றது சேராது அவன் விருப்பம். அது சேர்ந்தாலும் வராது, சேரலைனாலும் வராது. கட்டின பொண்டாட்டியோட ஒழுங்காக குடும்பம் பண்ண தெரியாதவனுக்கு போய் நாட்டை கையில் கொடுப்பாங்களா? யாராவது நாட்டை கொடுப்பாங்களா? இப்போ பொண்டாட்டி சைடில் வச்சுக்காதான் எவனும் கிடையாது. இது மாதிரி பப்ளிக் விவகாரத்தை வரைக்கும் போய் பிரச்சனைனா மக்கள் மனசில் என்ன நினைக்கும்? அதனால் நாங்களும் சொல்கிறோம், அதை மாதிரி ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணிவிட்டு அசிங்கத்தை பண்ணிவிட்டு 25 வயசுக்கு பொண்ணும் பையன் இருக்க வீட்டில் போயிட்டு இப்படிப்பட்ட அசிங்கத்தை பண்ணிட்டேன். இப்படிப்பட்ட அவனுக்கு வந்து நாங்கள் வந்து எந்த காரணம் பண்ணிட்டும் அவன் எங்கே கூப்பிட்டாலும் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. சும்மா கூப்பிட்றதான் வேஸ்ட்டு. நீ இது தரேன்னு பவன் கல்யாணம் சொல்கிறதுக்கு வந்து பவன் கல்யாணம் தனியாக நின்று பார்த்தாரு, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. கடைசியில் அவரை மிரட்டி அப்படி இப்படியான ஆந்திராவில் வந்து தனக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லி பேசி கூட்டணி வரும்னு சொல்லி போயிருக்காரு. அவெல்லாம் அரசியல் வரையில் சினிமாவிலே நடிச்சிட்டு ஓடியாந்து அரசியலுக்கு கொண்டு நின்றுட்டா. அப்புறம் அரசியலில் வேலை பார்த்தவங்களுக்கு என்ன லாபம்? ஒன்றுமே கிடையாது. அதனால் அவங்கெல்லாம் போனாலும் ஒன்று தான், போகாமல் இருந்தாலும் ஒன்று தான். ரெண்டுமே நமக்கு மைனஸ் தான். எங்களுக்கு மைனஸ் கிடையாது. எங்களுக்கு எங்கே போனாலும் எங்களுக்கு மெஜாரிட்டி தான். இன்னும் இவன் அங்கே போயிட்டான்னா அங்கே 1-2 பசங்க என்ன இருக்கவங்க பொம்பளைங்க எல்லாமே இப்போயே பாதிக்கு மேலே வந்துட்டாங்க. இந்த லேடிஸ் விஷயத்தில், அம்மா விஷயத்தில், பொண்டாட்டி விஷயத்தில். அதே கண்டி இன்னமும் ஜாஸ்தியாக வந்துடுவாங்க எல்லோரும். அந்த மாதிரி போனால் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறத மக்கள் யாரும் விரும்பலை. பாவம் ஏடிஎம்கே, எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, அம்மா ஜெயலலிதா வளர்த்த கட்சி, அது போய் இப்படி தாளம் போட்டுக்கிட்டு கிடக்கு. அவ்வளோதான்.